நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்ன அண்ணா, அங்கேருந்து வந்ததுலேருந்து முகமெல்லாம் பல்லா இருக்கு, சிரிச்சுட்டே இருக்க போல. டே அச்சு, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னது ஒன்றும் இல்லையா? என்னண்ணா என்கிட்ட மறைக்கிற பத்தியா? டேய், உன்கிட்ட என்னடா மறைக்க போறேன்? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. பாத்தியா பாத்தியா, நான் தான் நேற்று நைட்டு பார்த்தனே, அப்புறம் ஏன் என்கிட்ட மறைக்கிற? என்னதுடா பார்த்த? நான் எதுவும் உன்கிட்ட மறைக்கலையே. ஹலோ மிஸ்டர், நீங்கள் 2 பேரும் தனியாக போய் பேசினதையும் பார்த்தேன். நீங்கள் பேசிக்கிட்டே 2 பேரும் அங்கேயே கார்டன்லேயே தூங்கிட்டீங்க, அதையும் நான் பார்த்தேன். உங்களை எழுப்ப மனசு இல்லை, உங்கள் 2 பேரும் தூங்குறது பார்க்கும்போது அழகாக இருந்ததா, சரி அதுக்கப்புறம் எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு தான் ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு அங்கேருந்து நான் போனேன். டேய் அச்சு, நீ தான் பெட்ஷீட் போத்தி விட்டதாடா? நாங்கள் 2 பேரும் பாதியிலே முழிச்சிட்டோம். முழிச்சிட்டு பார்க்கும்போது தான் பெட்ஷீட்லாம் போத்தி இருந்தது. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். நீ தானடா அது? என் தம்பிடா. நான் தான்ண்ணா எழுப்பியிருப்பேன் அப்போவே, ஆனால் உங்களை எழுப்ப மனசு இல்லை. ஆனாலும் ஒரு பக்கம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்களே அப்படின்ற பயமும் இருந்தது. நீனே முழிச்சிருவ உனக்கு தெரியுன்றதுக்காக தான் நான் பெட்ஷீட்டை மட்டும் போத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். தேங்க்யூடா தம்பி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் மகாராணி என்ன சொன்னாங்க? மகாராணியா? ஆமாம், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வந்தேன். மகாராணி மித்து, நல்லா இருந்தது ஃபோட்டோ கூட. அடப்பாவி, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டியா? பார்க்குறதுக்கு தானே வச்சிருப்ப. நல்லா இருந்ததுல ஜோடி பொருத்தம்? நல்லா இருந்ததாவா? உண்மையிலே சொல்கிறேன், ஏன் கண்ணே பற்றும் போல இருந்தது. நேற்று மட்டும் கிடையாது, ஃபங்க்ஷனில் கூட உங்கள் 2 பேருக்கும் சுற்றி போடணுன்னு எனக்கும் தோணிகிட்டே இருந்தது தெரியுமா? டே ரொம்ப போய் சொல்லாதடா அதுக்காக. அண்ணா உண்மையாக தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவாண்ணா? சொல்லுடா. என் அண்ணா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அது ஏன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீ கரெக்டான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டேனா, அதனால தான் உன் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே உன்னை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைண்ணா. அந்த பிரியாவை லவ் பண்ணும்போது என்றைக்குமே டென்ஷனாக ஒரு மாதிரி பைத்திய மாதிரியே சுற்றிட்டே திரிவ, தனியாக உட்காந்துட்டு ஏதாவது யோசிச்சுட்டு ரொம்ப டல்லாகவே இருப்பாள். ஆனால் நீ மித்ராவை பார்த்த இந்த ஒரு நாள், அவள் கூட இந்த ஒரு நாள் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்ததையும் பார்த்தேன். இப்போ அவளை பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீ அவளை நினச்சி சந்தோஷமாக இருக்க பார்த்தியா, அதையும் பார்க்கும்போது உண்மையிலே நான் சொல்கிறேன்னா, உனக்காக பிறந்தவ அந்த பிரியாவோ அந்த கொரியாவோலாம் இல்லை, உனக்காக பிறந்த பொண்ணு மித்ரா தான். நான் 100% அடித்து சொல்லுவேன். நீ மித்ராவை விட்டுறாதண்ணா. கரெக்டாண்டா அச்சு. நான் என் வாழ்க்கையில இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லைடா. அவ கூட இருந்த அந்த நிமிஷம், அவ கூட பேசிட்டு இருந்த அந்த வார்த்தை, அவ கூட சிரிச்சது, எதையுமே நல்ல லைஃப் லாங் மறக்க முடியாதுடா. ஒரே நல்ல ஒரு ஜென்மத்தோட சந்தோஷம், ஒரு ஜென்மம் வாழ்ந்த சந்தோஷத்தை என்னோட மித்ரா எனக்கு கொடுத்துருக்காடா. ஒரு நாளைக்கே எப்படின்னா வாழ்க்கை முழுக்க அவள் என் கூட இருந்தான்னா நான் இவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். என்னோட லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கடவுளுக்கு தாண்டா நன்றி சொல்லணும். ஏன்னா நான் தப்பான பொண்ணை சூஸ் பண்ணேன். ஆனால் அவர் என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றி மடையா அந்த பொண்ணு இல்லைடா, உன் வாழ்க்கையில் வரப்போகிற பொண்ணு இந்த பொண்ணு தான்னு எனக்கு கரெக்டான நேரத்தில் காமிச்சு கொடுத்துட்டாடா. அவள் என்னை ஒரு ஹக் பண்ணாடா. அந்த ஒரே ஒரு ஹக்கில் எனக்கு ஒட்டுமொத்த காதலும் எனக்கு புரிய வந்ததுடா. அச்சு, உண்மையிலே சொல்கிறேன். சொல்லுண்ணா. ஐ லவ் மித்ராடா. கையை கொடுண்ணா, இதுதானே உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா மேரேஜ் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேண்ணா, மித்ராவுக்கு ஏற்ற பையன் நீ தான், அதே மாதிரி உனக்கு ஏற்ற பொண்ணு மித்ரா தான். நீங்கள் 2 பேரும் லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்ண்ணா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த தம்பி எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன், சரிங்களா? டே, அதெல்லாம் நினச்சி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மித்ராவை லவ் பண்ணுறது எல்லாத்தையுமே அவகிட்ட கரெக்டான டைம் வரும்போது நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவளை இன்னும் நான் லவ் பண்ணணும், இன்னும் அவளை பார்க்கணும், ரசிக்கணும்.
இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நான் அவள்கிட்ட கரெக்ட் டைம் வரும்போது லவ்வை சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பிரியாவை யோசிக்கும் போதாண்டா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அவெல்லாம் ஒரு ஆளு, அவளை யோசிக்கும் போது உனக்கு ஏன் நர்வஸ் ஆகுது? அவ தான் நீ வேணான்னு இந்த 2 மாசமா உனக்கு ஃபோன் மெசேஜ் எதுவுமே பண்ணல இல்ல, அப்புறம் என்ன? டேய், ஒரு சண்டேல தான் நாங்கள் 2 பேர் பேசாமல் இருக்கோம். பட் இன்னும் பிரேக்கப்லாம் எதுவுமே பண்ணிக்கலடா. இந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சா மட்டும்தான்டா மித்ராவோட மூஞ்சில எந்த கில்ட்னஸ் இல்லாமல் நான் முழிக்க முடியும். ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். இல்லைன்னா ஒன்று பண்ணுனா மித்ராக்கிட்ட எல்லா உண்மையே சொல்லிட. அட ஏன்டா நீ வேற? அவ என்கிட்ட கேட்டா நீ யாரையும் லவ் பண்றியா அப்படின்னு. அவளை கண்ணை பார்த்தோன்னே எனக்கு எதுவுமே தோணலடா. அந்த பிரியா எதுவுமே எனக்கு தோணல. அவ கண்ணை பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயம், நான் யாரையும் காதலிக்கல அப்படின்றது என்ன அறியாமலே, சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னே சொல்லடா, என்ன அறியாமலே அந்த வார்த்தை வெளில வந்துருச்சுடா. நான் தப்பு பண்ணிட்டேனா அர்ஜுன்? அண்ணா, நீ என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்புமே பண்ணல. நீ அது ஒரு லவ்னு நினச்சிட்டு நீ லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அது லவ்வே இல்லை. அதனால தான் மித்ரா உங்ககிட்ட நீ லவ் பண்ணுறான்னு கேட்கும்போது உனக்கு வாயிலேருந்து கூட அந்த வார்த்தை வரல. அதனால அதுக்கு பேர் லவ்வே இல்லைண்ணா. ஜஸ்ட்டு ஏதோ இன்ஃபேக்சுவேஷனில் 2 பேரும் லவ் பண்ணியிருக்கீங்க. 2 பேரும் இல்லை, நீ அந்த பொண்ணும் உன் பணத்துக்காக உன்னை விரும்பியிருக்கு. இப்போ பற்றியா 2 மாதம் உங்ககிட்ட பேசாமல் இருக்குமா? யாராவது லவ் பண்ணுற பொண்ணு 2 மாதம் தான் லவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? நீயே சொல்லுண்ணா. ஆமாடா அர்ஜுன், இவளை விட்டுட்டு வந்த அந்த நிமிஷத்துலேருந்து இவகிட்ட பேசணும், இவ கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த 2 மாதம் அவள் என்கிட்ட பேசவே இல்லை. அப்படி ஒரு பொண்ணு இருந்தான்றதே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஞாபகமே இல்லைடா. நீயே சொல்லுண்ணா. அப்போ இதுக்கு பேர் லவ்வா? இன்னுமே நீ மித்ராவை லவ் பண்ண போகிற பற்றியா? அதுதானே உண்மையான லவ். நீங்கள் 2 பேரும் சீக்கிரமே லவ் பண்ணி சீக்கிரமே ஒன்று சேரணும். அதை நான் பார்க்கணும். இல்லைடா அண்ணா, நீ எதை பற்றி யோசிக்காத. இந்த பிரியா கொரியா அதை பற்றிலாம் யோசிக்காத. உன்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சது, உன்கிட்ட 1 ரூபா காசு கூட இல்லைன்னா அந்த பிரியா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா, திரும்பி கூட பார்த்துருக்கவும் மாட்டா. உன்கிட்ட காசு இருக்கனால மட்டும்தான் உன் கூட அவள் பழகிட்டு இருக்கா. அது லவ் இல்லைண்ணே. நம்ம மித்ரா ரொம்ப அன்பான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அவளை நீ பார்த்த விதம் சரி, அவள் உன்னையே பார்த்த விதம் சரி, எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தானேண்ணா அவள் கூட இருந்த அந்த ஒரு நாளில் அவளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். நீயே யோசிச்சு பாரு எந்த லவ் உண்மையானதுன்னு. கரெக்டாச்சு. என்னோட மித்ரா தாண்டா உண்மையானவ. அவ தாண்டா எனக்கானவ, எனக்காக பிறந்தவ. நான் அன்னைக்கு சொன்னது சரிதான். என்னோட மித்ரா தான் என்னோட ஸ்கை. இந்த பிரியா ஜஸ்ட் பாசிங் க்ளவுட். அதனால எனக்கு அந்த பிரியா பற்றிலாம் கவலையே இல்லைடா. நான் மித்ராவை ரசிக்கணும், லவ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக அவளை பார்த்துக்கணும், காதலிக்கணும், இப்படி நிறைய ஆசை இருக்கடாச்சு. அதுதான் என்னோட அடுத்த கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் ஆச்சு. சூப்பர்ண்ணா, வேற லெவல். இதுக்காக எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அந்த தம்பிக்கிட்ட நீ தயங்காமல் கேட்கலாம், நான் பண்ணுவேன். ஓகேவா? சரிடா. ஹாய் மை பிரதர்ஸ், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஆமாம், இந்த அம்மா பெரிய இங்கிலீஷ்காரத்தோட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. தமிழில் பேசு. டேய் நாயே, என்னடா பண்றீங்க இங்க அண்ணன் தம்பியும்? சும்மா தாண்டாம்மா. நீ கிளாஸ் போல? இல்லைண்ணா, இன்னைக்கு நான் கிளாஸ் போகல. ஏன் எருமை? இல்லைடா, எனக்கு ஒரே ஹெட்டேக்காக இருந்தது, அதனால தான் போகல. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டேன், மிஸ் கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், நாளைக்கு போகணும். என்னடாம்மா என்னாச்சு? டாக்டர்கிட்ட போமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, டே நைட் படிச்சுட்டே இருக்கேன்ல, அதனால தான் ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஒன்றும் பார்வக்கா சூடாக கசாயம் கொடுத்தாங்க, அதை குடித்தேன். இப்போ நல்லா தானே இருக்கேன். சரிடாம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இப்போ நான் ஓகே தானா? நீங்களும் நேற்று ஃபுல்லாக இல்லையா? நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதனால தான் சரி உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன். படிக்க எதுவும் இல்லையா உனக்கு? நான் அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கிறேன். அண்ணாக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அண்ணா, அண்ணி எப்படி இருக்காங்க? சொல்லுங்கண்ணா, கேட்குறால. அண்ணியா? யாரை கேட்குறா? என்னடாம்மா கேட்குற? புரியல. அதாவது என்னோட மித்ரா அண்ணி எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன். பாத்தியா மித்ரான்ற பேர் கேட்டோன்னே சார் இமேஜினேஷனுக்கு போயிட்டாரு. சார் இங்க வாங்க, உங்க தங்கச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. அப்பா, எங்க அண்ணனுக்கு எவ்வளோ ஹாப்பி மித்ரா பேர் கேட்டோன்னே. அங்க நடந்த எல்லாத்தையுமே அச்சு என்கிட்ட வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனாலதான் இப்போ உங்ககிட்ட மித்ரா பத்தி கேட்கலான்னு வந்தேன். என்னடாம்மா கேட்கணும்?
மித்ராவை உனக்கு பிடிச்சிருந்ததா? அவன் எல்லார் ஃபோட்டோவும் காமிச்சான். எனக்கு மித்ரா முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியுது. உனக்கும் அவளுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருந்தது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் காமிச்சான், நல்லா இருந்ததுண்ணா. உனக்கு மித்ராவை பிடிச்சிருக்கா? மித்ராவை யாருக்குன்னா பிடிக்காம இருக்குமாடி? நீ ஃபோட்டோவில் பார்த்தே உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. நேரில் பார்த்து பேசி சிரித்து இந்த ஒரு நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமாடி? அவ்வளோ ஹாப்பி. உண்மையிலே அவள் கூட இருந்தால் உண்மையிலே சொர்க்கத்தில் இருக்க ஃபீல் தான் வருது. எனக்கு அவளை ரொம்ப 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 பிடிச்சிருக்கா நீ. ஏய் என்னங்கடா? அப்பா, என் அண்ணன் ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பி நான் பார்த்ததே இல்லையே. இப்ப நடந்த ஒரு கூத்து தெரியுமாடி? என்னதுடா? ஸ்டேட்டஸ் பார்க்கல அண்ணன் இன்னும்? இல்லையடா, நான் ஃபோனே அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. உனக்கு தான் தெரியும்ல, நான் படிச்சுட்டு இருக்கனால ஃபோன் எடுத்தா அம்மா அவ்வளோதான் ருத்ர தண்டம் ஆடிடுவாங்க. அதனால தான் நான் பார்க்கல. ஏன் என்ன போட்டிருக்காரு? டே அச்சு சும்மா இருடா. பார்த்துட்டு சொல்லுடி. என் ஃபோன் ரூம்ல இருக்குடா. நான் ரூம்ல போய் இதுக்கா பார்த்துட்டு வரணுமா? உங்ககிட்ட இருந்த காமி என்னது? அப்படியா? இரு ஒரு நிமிஷம், நான் என் ஃபோன்லேயே காட்டுறேன். அட பாவி அண்ணா, ஸ்டேட்டஸ்லாம் பயங்கரமா இருக்கு. மம்மி பார்க்க மாட்டாங்களா? பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு என்ன? உங்களுக்கு என்னவா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சீரியஸா? ஐயோ, உங்க ஜோடி பொருத்தம் அழகா இருக்கு. ஏன் கண்ணே பட்டும் போல இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும்டி, கீழே அவர் டேக் பண்ணியிருக்காரு பாரு, அந்த அந்த கேப்ஷனை பாரு. என்னது? மகாராணி மிட்டு பாரா. இவ்வளோ நாள் என்ன தானே மகாராணி பிரின்சஸ்லாம் சொல்லிட்டு இருப்ப, இப்போ உன் ஆள் வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்து பத்தியானா? சே இல்லடா தங்கம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ வந்து என் தங்கச்சி மகாராணி, அவ என்னோட. சொல்லு சொல்லு. அவ உன்னோட? அவ என்னோட மனசுக்கு மகாராணி, நம்ம வீட்டுக்கு மகாராணி, எனக்கு மகாராணி, எல்லாருக்கும் மகாராணி. பாரா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரியலி வெரி 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 ஹாப்பி. உண்மையிலே உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டியாடி? கை வலிக்குது. பார்த்துட்டேன். நான் போய் என் ஃபோனில் பார்த்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். என்னத்தையும் எடுத்து வைப்போம். சரி, அந்த பிக்கு யார் எடுத்து கொடுத்தது? கார்டன்ல எடுத்திருக்கீங்க போல. அது நம்ம மலர் தான் எடுத்து கொடுத்தா. பாரா, எல்லா தங்கச்சி சப்போர்ட் போல இருக்கேன் அண்ணனுக்கு. மலர்? ஆமா, மலரை பத்தியும் கேட்கணும்னு நினைச்சேன். அவ எப்படி இருக்கா? அவ எல்லாம் வளர்ந்துட்டால? அம்மா வளர்ந்துட்டா, ஆனா அந்த சோடா பட்டி மட்டும் மாத்தவே இல்லடி. சும்மா இருடா குரங்கு. நீங்க எல்லாரையும் பார்த்துட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கல்ல. நான் தான் யாரையுமே பார்க்க முடியல. நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கேன். மேரேஜ்க்கு கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். ஏன்னா நீ வரலேன்னு எல்லாரும் எங்களை போட்டு ஏன் வரல அனிதாவை ஏன் கூப்பிட்டு வரலன்னு எல்லாருமே கேட்டாங்க. அத்தையிலேருந்து, மித்ராலேருந்து, காயுலேருந்து, வித்யாக்கா எல்லாருமே கேட்டாங்க. ஏன் சித்தண்ணா கூட கேட்டார் ஏன் அனிதா வரலன்னு. அதனால கண்டிப்பாக உன்னை எல்லாருமே ஆர்டர் போட்டிருக்காங்க, நீ கல்யாணத்துக்கு வரணும்னு. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுறேன் அண்ணே, நீ கவலைப்படாத. அச்சோ, எல்லாரும் கேட்டாங்களோ? ஆனா கல்யாணத்துக்கு அம்மா விடுவாங்களா? அம்மாவே வர போறாங்க, அப்புறம் ஒன்னும் விட மாட்டாங்களா? என்ன, அம்மா கல்யாணத்துக்கு வராங்களா? நீ சொல்லிட்டியா? இன்னும் எதுவும் சொல்லல, சொல்லுவோம். கண்டிப்பா அம்மா வர்றாங்க, நீங்க வர்ற. ஓகே? என்னவோ, யார் வராங்களோ என்ன எப்படியாவது கூட்டு போயிரு ப்ளீஸ். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி, அம்மா வர நேரம் ஆயிடுச்சு. போய் படி. நீ இப்படி நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்தாங்க, அவ்வளோதான், தாண்டவம் ஆடிடுவாங்க. படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. போய் படி. ஆமா, அதுவும் சரிதான். அம்மா வர டைம் ஆயிடுச்சு. சரி, நான் மேல போறேன். சரிடாம்மா, அதான் ஹெட்டேக்கா இருந்தா சொல்லு, நான் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? சரிண்ணா. அப்புறம் ஒரு விஷயம்ண்ணா. சொல்றாமா? மித்ராவை விட்டுறாதண்ணா. மித்ரா தான் உனக்கு கரெக்டான பேர். இந்த குடும்பத்துக்கு வர கரெக்டான பொண்ணு அவ தான். அப்புறம் அம்மாவை அவள் வந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால விட்டுறாத. கண்டிப்பா விட மாட்டேன்டா. அவ என் உசுரில் கலந்துட்டா, அதனால என்னால் விடவும் முடியாது. ஒன்றும் கவலைப்படாத. அவள் இந்த வீட்டுக்கு அவள் தான் மருமக. அதே மாதிரி அம்மாவையும் அவள் மாற்றிடுவா. தேங்க்ஸ்ண்ணா. சரி, போகிறேன், இருடா, துரத்தாத. சுவாசமின்றி தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழைக்கிறேனே. கண்டிப்பா அந்த என்கேஜ்மெண்ட்ல நடந்த எதையுமே நான் மறக்க மாட்டேன். என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல. அந்த குட்டிச்சத்தா வந்து எல்லா உண்மை போட்டு உடைச்சு இப்படி என்ன தனியா புலம்பு வச்சுட்டீங்கல்ல. உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். முக்கியமா ஷாமம்மா, உங்களை, வித்யாவை, ஏன் அந்த குட்டிச்சாத்தானே, காயு, சித்து, யாரையுமே சும்மா விட மாட்டேன். எல்லாரும் தான் இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறதுக்கு காரணம். முக்கியமாக என் அண்ணன், அவனும் தான் காரணம். கூட பிறந்த தங்கச்சியாக இருந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அங்கேருந்து அடித்து அனுப்பிட்டாரு. யாரையுமே மன்னிக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன். உங்கள் எல்லாரையும் தனித்தனியாக பழி வாங்கணும் எனக்கு அவசியமே இல்லை. ஒரு ஆளை அடித்தா போதும்,
எல்லாருமே அடங்கிருவீங்க. அந்த ஒரு ஆள் என்கிட்ட இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். தங்கம், என்னம்மா? நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடலம்மா. வா, அம்மா சாப்பாடு செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு. எனக்கு எதுவும் வேணான்னு நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே வேணாம், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, டென்ஷன் பண்ணாதீங்க, நான் கத்தி விட்டுருவேன். அம்மா என்னடா அம்மா பண்ணேன்? நீ இப்படி சாப்பிடாம இருந்தீன்னா உன் உடம்பு என்ன ஆகும்? அம்மா நீங்கள் எதுவுமே பண்ணல, அதனால தான் உங்களுக்கு நான் பேசாமல் அமைதியாக போங்க, என்கிட்ட திட்டு வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். இன்னும் நடந்ததே பற்றி நினச்சிட்டு இருந்தா என்னம்மா பண்ணுறது? எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னன்னு பாருமா. என்னது? எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி போட்டு என் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணுமா? எப்படிம்மா? நான் உயிருக்கு உயிரை நேசிச்ச என்னோட ஷாம் இன்னொருத்தி கையில் மோதிர மாட்டிட்டா. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். நான் எப்படிம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்க? எனக்கு எல்லாமே புரியுதுடா அம்மா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, அவன் தான் அந்த பொண்ணை விரும்பிட்டானே. அந்த பொண்ணை விரும்பினா நான் விட்டு கொடுத்து போகணுமா? அந்த பொண்ணு அவருக்கு 5 வருஷமா தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என் மாமாவை தெரியும். சின்ன வயசுலேருந்தே காதலிச்சிட்டு இருக்கேன். இப்போ யார் காதல் உயர்ந்தது? அவளோட தான், என்னோடதா? என்னடா அம்மா பண்ண முடியும் நம்மளால? எல்லாருமே அவங்க பக்கம் தானே இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா என்ன? அம்மா, இந்த கல்யாணத்துல ஒன்று நிப்பாட்ட வேணாம், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவங்க எல்லாரையும் பழி வாங்குற விதமா நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். அதுக்கு நீங்கள் என் கூடவே இருக்கணும். என்னடா அம்மா பண்ண போற? சொல்கிறேம்மா, ஆனால் என் கூட இருப்பீங்கல்ல? நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருக்கேன்டா தங்கம். அப்போ ஓகேம்மா, இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். சரிடாம்மா, இப்போ வந்து கொஞ்சோண்டு சாப்பிடு, அம்மா ஊட்டி விடுறேன். அம்மா, ம், வாப்பா. நேற்றே வருவீங்கன்னு பார்த்தேன், நேற்று வராமல் இன்னைக்கு வந்திருக்கீங்க. அம்மா, நேற்றே எப்படி வர முடியும்? அங்கே என் மச்சானுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. நேற்றே எப்படி வர முடியும்? இன்னைக்கே வந்துடக்கூடாது, கல்யாண வேலை நிறையா இருக்குது. ஆனால் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். யார் உங்களை வர சொன்னா? அங்கேயே இருந்து உங்கள் மச்சானோட கல்யாணத்தை முடிச்சுட்டு வர வேண்டியது தானே? நீ இதுக்கு மேலே வாய் ஓவராக பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாகியெல்லாம் உடச்சிருப்பேன். ஒழுங்கா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனா பண்ணு, இல்லையா ஒர்க் போகிறதுனா போ. ஏதாவது உட்காந்துட்டு இங்கே கிரிமினலாக யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னப்பா தங்கச்சிட்ட இப்படிலாம் பேசுற? பிள்ளைய நொந்து போய் உட்காந்துருக்கு. என்னது நொந்து போய் உட்காந்துருக்காளா? இவதமா எல்லாரையும் நோக்கடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அவ ஷாம் கிடைக்கலன்னு இவ்வளவு வருத்தத்துல இருக்காப்பா. ஷாம் என்ன கடையில் விற்கிற பொம்மையா? அவன் கிடைச்சான சந்தோஷப்படுறதுக்கு, கிடைக்கல என்ன வருத்தப்படுறதுக்கு? அவன் ஹியூமன்மா, அவனுக்கு ஒரு மனசு இருக்கு. அவன் அந்த பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கான். நம்ம எப்படி அந்த பொண்ணை மறக்க வச்சுட்டு இவ்வளோ இதில் என்னமா பண்ண முடியும்? அந்த பொண்ணை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இவ்வளோ கொண்டு போய் நம்ம உட்கார வைக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய பாவம், அந்த பொண்ணுக்கு செய்கிற பாவம், ஷாமுக்கு செய்கிற பாவம். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கலை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுங்க. என்னப்பா, நம்ம தங்கச்சியை பத்தி யோசிக்காம யாரோ பத்தி யோசிக்கிற? அவருக்கு நான் தங்கச்சின்ற ஞாபகம் இருந்தா தானமா யோசிப்பாரு. அவருக்கு முக்கியம் ஷாம், வித்யா, சித்து, காயு, நான் இல்லை. ஏய், நான் அம்மாட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ வாயை மட்டும் சைலண்டாக சொல்லிட்டேன். இவ முக்கியன்றனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். இவ எப்படி எனக்கு தங்கச்சியோ அதே மாதிரி தான் எனக்கு வித்யாவும் காயும். அவங்க வாழ்க்கை அழியிறதை என் கண்மடி நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? உங்க பொண்ணு என்னப்பா தப்பு பண்ணா? ஷாம காதல் தானே செஞ்சா? காதல் செஞ்சது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேம்மா என்னைக்குமே. அண்ணா, அவன் இன்னொருத்திய காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை மிரட்டி என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சாகுற அளவுக்கு போய் அவளை ஒத்துக்க வச்சா பத்தியா, அதுதான் தப்புன்னு சொல்றேன். எல்லா உண்மையை தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் அவன் கூட அவளை சேர விடாம பண்ணா பத்தியா, அதுதான் தப்புன்னு சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு கத்தியை கழுத்துல வச்சுட்டு நின்னா பார்த்தீங்களா? இதுலேருந்து என்னமா தெரியுது? நம்ம அவளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கு எல்லாமே செஞ்சுருவாங்கன்ற தைரியத்தில் தான் அன்னைக்கு சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா. நேற்று கத்தியை வச்சு மிரட்டியிருக்கா. இதுக்கு மேலே இவளுக்கு செல்லம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. ஆமாம்மா, எனக்கு செல்லம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. போய் உன் தங்கச்சி வித்யாவுக்கும் காயத்ரிக்கும் போய் செல்லம் கொடு, அவங்க 2 பேரும் வேலைக்கு ஆவாங்க. போ. பற்றியாது இல்லாமலாம் வா போன்னு பேசிட்டு இருந்தா வாயெல்லாம் உடச்சிருவேன் மகி. அப்பா வேணாப்பா, பிள்ளையே நேற்று வந்து சாப்பிடாம கிடக்குறா. சாப்பிடாம இருந்து என்ன செத்துட்டாளா? நல்லா தானே இருக்கா? நீங்க முதல்ல அவளுக்கு இப்படி தாங்குறது முதல்ல நிப்பாட்டுங்க, அப்பதான் அது உருப்பிடும். சரிப்பா, மருமக பேரே எங்க? இவ்வளவு எப்படிமா இங்க கூட்டு வர முடியும்? அவ தம்பிக்கு கல்யாணம் இருக்குல்ல, அங்க இருந்து அவ எல்லா வேலையும் பார்க்க வேண்டாமா? அதனாலதான் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு போயிடுவேன் நானும். ஓ, தங்கச்சி இப்படி கஷ்டத்துல இருக்கிறது உனக்கு முக்கியம் இல்ல. ஆனா உன் மச்சானோட கல்யாணம் சீரு சிறப்புமா நடக்கணும். அதனால உன் பொண்டாட்டியே அங்க விட்டுட்டு வந்துட்டேன். நீயும் நாளைக்கு அங்க போய் செட்டில் ஆக போற. பேச மாமியார் வீட்டுல செட்டில் ஆயிரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மா, உங்க மூஞ்சுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பா இவளை இங்க இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டாலும் விட்டுருவேன். வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க. நம்ம தங்கச்சி இப்படிலாம் பேசுற? நம்ம தங்கச்சி தானே, அவளுக்கு செல்லம் கொடுத்ததும் போதும், அவன் நமக்கு வாங்கி கொடுத்த பெருமையும் போதும். நீங்க நிப்பாட்டுங்க. சரிப்பா, நீ பேரணி மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. பேர இல்லாம நான் எப்படி இருப்பேன்? என்னம்மா பேசுறீங்க?
அவன் தம்பிக்கு கல்யாணம், அவன் எப்படி வருவா? கல்யாணம் முடிச்சு வச்சு தான் வருவா. 10 டேஸ்க்கு இங்கே தான் இருப்பா. அப்போ மினிக்கு நம்மளை பத்தின கவலை இல்லையா? அவன் நாத்தனா நிச்சயதார்த்தம் நின்று என்ன பண்ணணும்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா உட்காந்துருக்கா. அவளை வந்து பார்க்கணும் பேசணும் கூட தோணலையா அவளுக்கு? இவன் என்ன முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, அவ வந்து பாக்குறதுக்கு நல்லா தானே குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கா. இத்தனைக்கும் அவ வரேன்னு தான் சொன்னான். நான் தான் இல்ல நீ கல்யாணம் வெளியே பாரு, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க வேற போகணும், நீ வந்து அலைய வேணாம் பாப்பா வச்சுட்டுன்னு விட்டுட்டு வந்தேன். நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க நானும் தான் போறேன். சரிப்பா, சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணுங்க. சரி ஓகே, இவளுக்கு நீங்க எப்படி செல்லம் கொடுத்து கெடுக்காம அவளை ஒழுங்கா ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு எதனா பண்ண சொல்லுங்க, எல்லாம் வேலைக்கு போக சொல்லுங்க. எனக்கு ஒர்க் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா, சாப்பிட்டு போ. ம். அம்மா, என்னம்மா உன் பையன் இப்பெல்லாம் பேசிட்டு போறாரு? ஒரு காலத்துல என் மேல உயிரி வச்சிருந்தவரு இப்ப என்ன ஏதோ எதிரியே பாக்குற மாதிரி பாக்குறாரு. விட்டுடாமா, அவனுக்கு உன்னோட கஷ்டம் புரியல, அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு போறான். புரிஞ்சுக்கிட்டான்னா இப்படி பேச மாட்டாமா. உங்க பையனுக்கு நான் கஷ்டப்படுறதுலாம் தெரியாதுமா. அவங்க பொண்டாட்டி சரி யாராவது கஷ்டப்பட்டா அவர்னால தாங்க முடியாது. என் அண்ணன் இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் அண்ணன் எப்படி இருப்பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. எல்லாத்தையுமே அந்த அண்ணின்றவ வந்து மாத்திட்டா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணன் என்னைக்காவது இப்படிலாம் பேசியிருக்காரா கல்யாணத்துக்கு முன்னாடி? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா அந்த பொண்ணு மாத்திட்டா. அவங்க பக்கமே இழுத்துக்கலாம்னு நினைக்கிறா போல, அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு இவரு. ஆமாம்மா, இவன் பேச்சுலையும் சரி நடவடிக்கையிலையும் சரி நிறைய மாற்றம் தெரியுது. எல்லாம் அந்த அண்ணினாலதாம்மா. நான் அந்த அண்ணி இனிமே சும்மா விட போறதில்ல. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்துட்டே இருங்க. குட்டி தங்க, சித்திட்ட வராம அத்தைட்ட உட்காந்துருக்கீங்க. வாடி சித்திட்ட, என் பட்டு தங்க வாடி. என் தங்கத்துக்கு சிரிப்பா பாருங்க, சிரிப்பா வருதா? சின்னத்துக்கு சிரிப்பா வருதா? ஐயோ அழகடி பட்டு. இங்க சொல்ல, இங்கு இங்கு இங்கு. ஐயோ கியூட்டடி பட்டு. ஹே பிங்கி, இங்க பாருடி, அழகா இங்க சொல்றான். இங்க ஒன்னதாண்டி. அவனை அவனை ரசித்து கிடந்து விழிகள் வேறாரையும் பார்க்காது. ஹே அவனை. அடியே மலமாடு, என்னடி கூப்பிட்டியா? ஊட்டி யாவா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓ, என் அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? சும்மா ரெடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் ஒரே வைப் பண்ணிட்டே தெரியுறீங்க போல நேத்துல இருந்து. என்னடி வைப் பண்ணோம்? நேற்று என்னடானா தனியா போய் உட்காந்து நைட்டு ஃபுல்லா பேசியிருக்கீங்க, பேசிட்டு அப்படியே தூங்கிருக்கீங்க. அதுவும் எப்படி ஷோல்டர்ல சாஞ்சு. ஹே என்னடி சொல்ற? ஷோல்டர்ல சாஞ்சா? ஆமா, ஷோல்டர்ல சாஞ்சு தான் தூங்கினேன். ஏய் உண்மையா இப்ப சொல்ற? அவரும் தலை மேல சாஞ்சு தூங்கினாரு. ஹலோ மேடம், என்ன இமேஜின் போயிட்டீங்களா? நீங்க இமேஜின்லாம் பண்ண தேவையே இல்லை. நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், காட்டுறேன். போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? அடி பாவி, என்ன இதெல்லாம் கியூட் மெமரிஸ் இல்ல, அதனால போட்டோ எடுத்து வைக்கணுமா இல்லையா? எங்கடி காட்டு காட்டு. அக்கி போன் சார்ஜ் போட்டிருக்கேன் உள்ள, நான் உள்ள போனே காட்டுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அண்ணனோட ஸ்டேட்டஸ் பாத்தியா? பார்த்தேன். ஓ பாத்துட்டீங்களா மகாராணி? அடிச்சிருண்டி, சும்மா ரெடி. ஐயோ என்னோட பிங்கிக்கு வெக்கத்தை பாருங்க, அழகா இருக்குடி இந்த வெக்கப்படும் போது. என்னது என் அண்ணனோட மகாராணியா நீங்க? இதுல இருந்து என்னடி தெரிய வருது? என்ன தெரிய வருது? என் அண்ணாவும் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு தெரிய வருது. ஏன் உனக்கு தெரிய வரல? என்னடி மகாராணின்னு போட்டதுக்கு இல்லாம லவ் பண்றாங்கன்னு அர்த்தம்? எல்லாருமே அந்த மாதிரி தானே இப்போ ஸ்டேட்டஸ் போடுறான். அவன் அத்தை பொண்ணுன்ற உரிமையில கூட போட்டிருக்கலாம்ல. எல்லாருக்கும் ஒரு கேப்ஷன் இருக்கும்டி. இப்போ அச்சு நம்மள எல்லாம் சேர்த்து போட்டோ எடுத்தால, நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்துமே, அதுக்கு அவன் ஸ்டேட்டஸ்ல என்ன போட்டிருந்தான்? வித் மை பக்கீஸ்ன்னு போட்டிருந்தான். அவன் மனசுல நம்ம பக்கி என்ன, நம்ம அவனோட ஃப்ரெண்ட், நம்ம பேசிப்போம் அடிச்சுப்போம், அதனால நம்மள வந்து அவன் செல்லமா பக்கீஸ்ன்னு கூப்பிடுறான். அதே மாதிரி அண்ணன் மனசுல நீ மகாராணியா இருக்க போய் தானே உனக்கு மகாராணின்னு கேப்ஷன் கொடுத்துருக்காரு. ஒரே நல்ல லவ் வந்துருமா பைத்தியக்காரி? நேற்று தான் பார்த்துருக்கான். ஒரே நல்ல லவ் வந்துருமா என்ன? அதுக்கு பேர் தாண்டி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை. அதே மாதிரி அக்கில நம்புவான்லாம் எனக்கு ஒன்றும் தோணலப்பா. உனக்கு தோணுதோ தோணலையோ, பட் எங்க எல்லாருக்குமே கிளியரா தெரியுது அவரு உன்னோட காதல்ல விழுந்துட்டாரு.
மலரு நீ சொல்றதை கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுதா மலரு. உண்மையிலே அவன் மட்டும் என்னோட லவ்வை நான் சொல்லாமலே அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கவே, அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை மலரு. இதுதான் என்னோட ஆசை கூட. நாங்கள் 2 பேர் பழகி என்னோட லவ் அவனுக்கு புரிஞ்சு அவனே எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணும். அதுக்கப்புறமா தான் அவன்கிட்ட நான் இத்தனை வருஷம் உன்னை காதலிச்சது, உன்னை உருக்கி காதலிச்சது, உனக்காக டைரி எழுதுனது, உனக்காக உன்னை ஃபாலோ பண்ணது இன்ஸ்டால எல்லா கதையுமே அவன்கிட்ட சொல்லணுண்டி. அதுக்காக அவன் என்ன லவ் பண்ணுண்டி, அவன் என்ன லவ் பண்ண, நான் அவனை லவ் பண்ண வைக்கணும். நீ அவ்வளோலாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லடி. ஆல்ரெடி அண்ணா ஒன்னா லவ் பண்றாரு. எனக்கு என்னமோ 99% கன்ஃபார்மா தெரியுது. அப்படியே சொல்ற மலரு. ஹலோ மகாராணி. டேய் அண்ணங்களா, என்ன நக்கலா? நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல, என் தங்கச்சி எங்களுக்கு மகாராணி மாதிரி தானே, அதான் கூப்பிட்டோம். என்ன மாம்சு ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா என்ன? அது எப்படி பார்க்காம நாங்க இருப்போமா? எங்க மச்சானோட ஸ்டேட்டஸை நாங்க பார்த்துட்டோம், வச்ச அடுத்த செகண்டே. சரி பாருங்க, அதுல என்ன இருக்கு? அவன் என்ன மகாராணி தானே வச்சான், மை ஒய்ஃப்னு ஒன்றும் வைக்கலையே. மேடம்க்கு ரொம்ப ஆசைப்படல. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வாய மூடு. ஏ ஏ ஏ அண்ணா உண்மையிலே அப்படிலாம் எதுவும் இல்லை. அவன் ஜஸ்ட் மகாராணி தானே வச்சிருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. மகாராணின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான், ஷோல்டர்ல வேற கையெல்லாம் போட்டிருக்கான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. லவ் அடுத்த கட்டம் போயிடுச்சோ. நேத்து நைட் என்னடான்னா 2 பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருந்தீங்க, ஒருத்தர் ஷோல்டர் மேல ஒருத்தர் சாஞ்சு. பார்க்கவே அப்படியே ரோமியோ ஜூலியட் மாதிரியே இருந்தீங்களே. டேய் போய் உங்க கண்ணிலேயே பட்டோம். ஐயோ நீங்க கலாச்சி சாவடிச்சிருவீங்களே. நீ பேசிட்டே இருந்தேன்டா, எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். உங்களுக்கே தெரியல நான் தூங்க முடிஞ்சுன்னு. கரெக்டாக 9:30க்குலாம் தூங்கிடுவேன்னு. நான் அவ்வளோ நேரம் முடிச்சிருந்தது பெரிய விஷயம்டா, அதான்டா தூங்கிட்டேன். நீங்க அதுக்கு ஓட்டாதீங்க சரிங்களா? என்னடி என் மச்சான் லவ் சொல்லிட்டானா? ஏய் மகாராணி தாண்டா வச்சான், அதுக்கு ஏன் லவ் பண்ற அளவுக்குலாம் போறீங்க? ஒரே நாள்ல லவ் பண்ணிடுவானா? அவனை இனிமே தான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவனை லவ் பண்ண வைக்கணும்னு இவ்வளோ வேலை இருக்கு. ஆஹா அதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சியை பார்த்த அடுத்த செகண்டே அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டான் போல இருக்கு. இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் என் மச்சான் இதெல்லாம் பண்ணுறான். ஏன்னா எனக்கு அவனை பற்றி ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் தெரியும். அவன் பொண்ணுங்களுக்குலாம் அவ்வளோ அட்டாச் ஆகவே மாட்டான். அந்த இவனை மாதிரி தான், இவனுக்கு மறு உருவம் அவன். உன்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆகிட்டான், பேசிட்டே இருக்கான். உன் கூட மட்டும்தான் அவன் சுற்றிட்டு இருந்தான் ஃபுல்லாக, நான் பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ ஆல்ரெடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது என் காட்டுல தேன் வந்து பாயுதுதான். இந்த மாதிரி நடந்தா நல்லதா இருக்கும், பட் இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியலையே. ஏய் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அண்ணா ஆல்ரெடி உன்னோட லவ்ல விழுந்துட்டாருன்னா எனக்கு என்னமோ தோணுது. விழுந்தா சந்தோஷம்தான். அப்புறம் ஒரு விஷயம் உங்க 3 பேருக்குமே சொல்லிக்கிறேன். நான் அவனை லவ் பண்றது, சின்ன வயசுலேருந்து லவ் பண்றது, இது எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் வாயிலேருந்து அவனோட காதலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே நான் அவனுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு எமோஷனோட. ஸோ இதை பத்தி அவன்கிட்ட மூச்சே விடக்கூடாது. முக்கியமா நீங்க 2 பேரும் ஓகேவா? எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. சத்தியமா நீ சொல்லாம நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா லவ்ன்றது அந்த பொண்ணு சொன்னாதான் அழகா இருக்கும். நீ இவ்வளோ கனவு வச்சிருக்கப்போ அந்த கனவு படி நடந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ நாங்க சொல்ல மாட்டோம், ப்ராமிஸ். தேங்க்யூ. முடி அண்ணா போயிட்டான்னு ஃபோன் பண்ணாரா? பண்ணாருடி. பாரு மரியாதையா. இத்தனை வருஷமா அவன் கூட பிறந்து இருக்கோம், நமக்கு ஒரு நாள் ஒரு பொழுது மரியாதை கொடுக்கல. அவனுக்கு மரியாதை கொடுக்குறா பாத்தியா? டேய் உனக்குலாம் யாரா மரியாதை கொடுப்பாங்களா? அவன் என்னோட புருஷன், இப்போ மரியாதை கொடுத்தானே ஆகணும். அந்த வித்தின் செகண்ட் மரியாதை போயிடுச்சு பாரு. அவன் என் புருஷன், நல்ல மரியாதைமா. அவனுக்கு நான் அவனை அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்குமா. வாங்க அகில் போங்க இல்லைன்னா கூப்பிடக்கூடாதான். ஒன்று மாமான்னு கூப்பிடணுமா, அப்படி இல்லைன்னா வாடா போடான்னு கூப்பிடணுமா. அதனாலதான் நமக்கு மாமாலாம் செட் ஆகாது, அதனால வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வருவமா நீ. ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம மாமா அப்படிலாம் சொல்லலையே. என்னடி நீ வேற ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? என்ன பாடா போடான்னு இவ்வளவு மாதிரி சொல்லணுமா? சொல்லிக்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சேச்சே என்னோட மாமா நான் வாடா போடாலாம் சொல்லுவேனா? நான் எப்பவுமே ரெஸ்பெக்டோட தான் பார்ப்பேன் அவரை. ஐயடா இவங்க அலப்பற தாங்க முடியலப்பா. பிறந்து வரும் போதே சிலரு வரம் தரவே வருவாங்க. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நீ. நான் தாண்டா உன்னை நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஆனா நீ பாரு, உன் தங்கச்சி கூட உன் அத்தை பொண்ணு கூட உன் தம்பி கூட பேசி சிரிச்சிட்டு இருக்க. என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரியலையே அவனுக்கு. நான் பண்ணது தப்பு தானே இவ்வளோ தடவை சொன்னேன், ஆனால் புரிஞ்சுக்கவே மாட்டேன் செவி. மேடம் என்ன பண்ணுறாங்க? அந்த பக்கம் திரும்பி யாரை பார்த்துட்டு இருக்கா? அந்த பக்கம் நமக்கு எங்கே உட்காந்துருக்கு? அவங்கள என்ன பார்த்துட்டு இருக்கா? போய் பேச வேண்டியதானே. அப்படின்னா தனியாக உட்காந்துட்டு இருக்கா பைத்தியக்காரி. அடியே ஷாலு,
ஏய் என்னடி அழுதுட்டு இருக்க? காயு வா காயு வந்து உட்காரு. என்னாச்சு ஷாலு, ஏன் அழற? காயு காயு உட்காரு காயு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிடி உட்காரு, அழாத. உட்காந்துட்டேன்டி, சொல்லு. ஏண்டி அழற? அங்கேயே பார்த்து உட்காந்து அழுதுட்டு இருக்க. இப்போ பேசுறேன்னா உங்களோட உட்காந்து பேசலாம்ல, தனியா உட்காந்து ஏண்டி அழுதுட்டு இருக்க? காயு இது உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்லவே நான் தான் நினைச்சேன். ஏன்னா நீயே இப்பதான் சந்தோஷமா இருக்க, உங்ககிட்ட இந்த கஷ்டத்தை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தவே நான் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இருக்கா? அதனால தாண்டி உன்னை பார்த்தோன்னே அழுக ரொம்ப வருது. ஹே ஷாலுமா அழாத ப்ளீஸ், கஷ்டமா இருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஃபங்க்ஷனில் நடந்த ஏதாவது ப்ராப்ளத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லடி அதெல்லாம் இல்லை. நேற்று ஃபங்க்ஷனில் அண்ணன் கிட்ட பேச போனேன்டி. யாரு, சிவிக்கிட்டயா? ம் ஆமா. என்ன பேச போன? அவ அதுக்கு என்ன சொன்னா? உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் சொல்லிட்டானா? அதான் அழுதுட்டு இருக்கியா? சே உங்க அண்ணனுக்கு அந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணலாம் தெரியாதுடி. ஆமா அவன் யாரையும் அந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ண மாட்டான், அதுவும் ஒன்று கண்டிப்பா பண்ண மாட்டான். வேற என்ன சொன்னா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? காயு அவர்கிட்ட லவ் சொல்லலான்னு போனேன் காயு, லவ்வே சொல்லிட்டேன். ஹே சூப்பர் டி, என்ன சொன்னா? என்னடி சொல்ற? எப்படியா சொன்னா? ஆமாடி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாடி. அவன் ரொம்ப சென்சிட்டிவ் டி. அவனை அடிச்சா கூட அவன் மறந்துடுவானா? ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டோன்னு வச்சுக்கவே, அதை கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டான். அதே மாதிரி அவன் சொல்ற மாதிரி அதை சொல்லி காட்டிகிட்டே தான் இருப்பான். அந்த பழக்கம் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு. அதனால தான் நீ பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு அவன் வேணான்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை அவன் உங்ககிட்ட ஒரு தடவையாக சொல்லி காமிச்சிருவான். அந்த டைம் நீ கஷ்டப்பட்டுருவேன்றனால தான் அவன் இந்த காதல் வேணா ஒரு கர்மம் வேணான்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். பரவாயில்லடி, சொல்லி காட்டினா கூட பிரச்சனை இல்லை. என்னை அவன் லவ் பண்ணா போதும். அவன் இன்னைக்கு என்ன லவ் பண்ணுறான்னு சொன்னானோ, நான் இன்னைக்கு அவன் லவ் பண்ணலன்னு சொன்னா அன்னிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. என்னால நான் அவன் சொல்ல மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போக முடியாது, விட்டுட்டுலாம் போக முடியாதுடி. எனக்கு அவன் வேணும் காயும், ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. ஹே ஷாலு அழாதுடி, இங்க வா. கஷ்டமா இருக்குடி, அழாத. நான் இங்கே அழுதுட்டு இருக்கேன், ஆனால் அவங்க அண்ணாங்க எல்லாரும் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ என்ன அவன் மறந்துட்டான் நிறைய அர்த்தம். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி. அவன் வெளியில தான் சிரிச்சிட்டு இருப்பான், உள்ள உன்னை விட பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். நான் வேணா பேசி பார்க்கவா? வேணாண்டி, நீ எதுவும் பேச வேண்டாம். நானே அவனுக்கு புரிய வைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. நான் பேசுறேன்டி, நான் பேசினா அவன் கேட்பான். என்ன காயோ, நான் பேசி என்ன மன்னிச்சு அவன் ஏற்றுக்கணும். அப்போதான் அந்த காதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனாலும் என் அண்ணனுக்கு இவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாதுடி. சரி நீ ஒன்றும் அழாத. இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அவன்கிட்ட நானும் அம்மாவும் பேசுகிறோம், சரியா? ம் சரி காயோ. சரி அழாத, கண்ணத்தோட. காயோ என்னை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு இங்கே போகாத, என் கூட இரு ப்ளீஸ். ஏதோ லோன்லியாக ஃபீல் ஆகுது. சீ நான் இருக்கும்போது உனக்கு என்னடி லோன்லியாக ஃபீல் ஆகுது? நான் எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கேன். நீ காலையில் என்னை விட்டுட்டு எங்கடி போனேன்? நீ எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாரிடி, நான் மாமா கூட கொஞ்சம் வெளியே போயிட்டேன், கோயில் வரைக்கும் போயிருந்தேன். இனிமேல் எங்கேயும் போகல, உன் கூட இருக்கேன். ம் சரிங்க, போகாத கொஞ்ச நேரத்துக்கு. ம் சரிடி. இலக்கணம் நீதானே ஊகிக்கோ. அழகிய உனை போலவே அதிசயமில்லையே, அஞ்சலி பேரை சொல்லி நவிழ்ந்தது மூலகே, கார்த்திகை மாதம். நம்மளால என்ன பண்ணிட்டு இருப்பா? நம்மள தான் நினச்சிட்டு இருப்பாளா, இல்லை நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா? அவள் பண்ணுவானா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வெளியே நம்ம கரெக்டாக பார்த்துடணும். அவளை இம்ப்ரெஸ் பண்ணால் தானே சீக்கிரமே அவள் என்ன லவ் பண்ணுவா. சரி தங்க குட்டி, உன்னை நேரில் பார்த்த அந்த செகண்ட் எனக்கு எப்படி இருந்து தெரியுமா அகில்? உண்மையிலே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாள் 2 நாளாக ஆயிடுச்சு பார்த்தியா. உன்னோட அக்காவுக்கும் மாமாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்த நாள். இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாதுல்ல. என் வாழ்க்கையில் என் உயிர் இருக்க வரைக்கும் இந்த நாளை மறக்க முடியாது. 2 முக்கியமான விஷயம் நடந்திருக்குல்ல இந்த டேயில். ஐ லவ் யூ ஸோ மச் அகில். ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னும் ஸ்மார்ட்டாக இன்னும் அழகாக இருக்க. அதை விட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் பேசுடா நான் கேட்கணும், இன்னும் பேசு நான் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அவ்வளோ அழகாக பேசுகிற தெரியுமா? அழகண்டா எப்படா விடியும்னு இருக்கு அகில். எப்படா இந்த மூன் போயிட்டு சன் வரும்,
அப்போ தானே நீ வருவ, நீ என் கூடவே இருப்ப, நாளைக்கு ஃபுல்லாக அவன் கூட நான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எப்போ இந்த மூணு போகும்? சீக்கிரம் ப்ளீஸ் ப்ளீஸ் நிலா, நீ போயிட்டு சூரியனை வர சொல்லு ப்ளீஸ். என்ன இன்னும் அவன் ஃபோன் பண்ணாமல் இருக்கான்? ஏன் நம்ம அவன் ஃபோன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நம்மளே கால் பண்ணிடுவோம். அதான் கரெக்ட் பண்ணிடுவோம். என்ன பிஸின்னு வருது? என்ன பிஸின்னு வருது? யார்கிட்ட பேசிட்டு இருக்காளோ? யார் கூடயும் ஃபோன் பேசிட்டு இருக்கானோ? ஜில்லு, நான் கால் பண்ணுறேன், சீக்கிரம் அட்டன் பண்ணு, உங்ககிட்ட பேசணும். விடிய எனக்கு பேசணும். நேற்று விடிய நேரில் பேசணும், எனக்கு விடிய ஃபோனில் பேசியே ஆகணும். ப்ளீஸ் டி, எந்த காலாக இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு என் காலை அட்டன் பண்ணு ப்ளீஸ். அட கட் ஆகிடுச்சு. சரி ஓகே, மறுபடியும் கால் பண்ணலாம். டி அகில் பட்டு, உன் பொண்டாட்டி கால் பண்ணுறேன், சீக்கிரம் அட்டன் பண்ணு, உங்ககிட்ட பேசணும். விடிய பேசணும்டா, ப்ளீஸ்டா, கால் அட்டன் பண்ணு. அச்சோ கட் ஆகிடுச்சு. சரி மறுபடியும் கூப்பிட்டு பார்க்கலாமா? ஒருவேளை அவன் நம்மளுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கானோ? சரி ஓகே, பார்க்கலாம் ஒரு 5 minutes. ரிங் போகுது. ஓகே மித்ரா, கொஞ்சம் கேஷுவலாக பேசு. ஃபோனுக்கு வெயிட் பண்ண மாதிரி பேசாமல் கேஷுவலாக பேசு. ஓகே ஓகே. ஹலோ சொல்லுங்க அகில். என்ன மேடம், தூங்கிட்டீங்களா? உங்ககிட்ட பேசாமல் இப்படிதான் தூக்கம் வரும்? படுத்துட்டு கூட உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். எங்கே இருந்து தூக்கம் வருது? என்னடி சொல்ற, கேட்கல. இல்லை, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் வாக் போனேன்னா இப்போ தான் படுக்கலான்னு வந்தேன், நீங்கள் கால் பண்ணீங்க. ஓ, தூங்கலான்னு போனீங்க, நான் கால் பண்ணிட்டேனோ? அப்போது என் காலுக்கு வெயிட்லாம் பண்ணல அப்படி தானே? சேச்சா, நானும் வெயிட் பண்ணல. நான் எப்போவுமே ஷார்ப்பாக 9:30க்குலாம் தூங்கிடுவேன். ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் வாக்கிங் போனேன்னா தூங்கலான்னு வந்து நீங்கள் கால் பண்ணீங்க. சப்போஸ் நான் தூங்கினதுக்கப்புறம் கால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்து வந்துருக்க மாட்டேன். ஓ அப்படி, அப்போ என் காலுக்கு வெயிட் பண்ணல, நீங்க தூங்கலான்னு போனீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படி தானே? இல்லை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, பட் நான் தூங்கலான்னு தான் போனேன். பரவாயில்ல பேசுங்க. இல்லைங்க பரவாயில்ல, நீங்க போய் தூங்குங்க. எப்படியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம்ல, நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ மித்ரா, ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. இல்லை இப்போ நீங்கள் கால் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது. எனக்கு ஃபோன்லாம் பேசிட்டு இருந்தால் தூக்கமே வராது. நான் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன். ஸோ நீங்கள் பேசலாம், ப்ராப்ளம் இல்லை. அடியே அழகு பொண்ணு, பொய்யா சொல்ற? ஃபோன் பண்ணி ஒரே ரிங்கில் எடுத்துட்டா. இவன் ஃபோனுக்கு வெயிட் பண்ணலன்னு இவ்வளோ பச்சையா போய் சொல்றா. என்னாகி ஒன்றும் கேட்கல. இல்லை நான் தான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஓகே, என்ன சாப்பிட்ட? ரொம்ப முக்கியம், சப்பாத்தி. நீங்கள்? நான் இட்லி சாப்பிட்டேன். ஓ, எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியாச்சா? அனிதா எப்படி இருக்கா, எங்களை கேட்டாளா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு, பட் இன்னும் தூங்கல. அனி படிச்சுட்டு இருக்கா. உங்களை பற்றி கேட்காம இருப்பாளா? உங்களை பற்றி எல்லார பற்றியும் கேட்டா. ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. கல்யாணத்துக்கு எப்படியா எங்களை கூப்பிட்டு போன்னு இப்போ ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கா. ஓகே அகில், எப்படின்னா அவளை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வர பாருங்க. ஏன்னா எங்களுக்கும் அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கீங்க, அவளும் ஆசைப்படுறா. கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன், கவலைப்படாத. ஓகே. இப்போ எங்கே இருக்கீங்க, ரூம்லையா? இல்லைம்மா, சும்மா டெரஸில் தான் உட்காந்துருக்கேன். ஏன் டெரஸில் உட்காந்துருக்கீங்க? கொசுலாம் கடிக்கும்ல, பேசாமல் ரூமில் போய் உட்காருங்க போங்க. அடடே, பொண்டாட்டிக்கு எவ்வளோ அக்கறை மேலே. கொசு கடிச்சிடக்கூடாதாமே. இல்லை இங்கே கொசுலாம் எதுவும் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகிறேன். ஓ சரி ஓகே, பார்த்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் மித்து, நீ என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தியா? அடா மவனே. என்னம்மா? ஸ்டேட்டஸா? பார்த்தனே. நீ பார்த்தேன்னு தான் எனக்கு வியூஸ்லேயே காட்டிடுச்சேடி. பார்த்து என்ன ஃபீல் பண்ணான்னு சொல்லுவான்னு பார்த்தா பார்த்தேனேன்னு சொல்லிட்டு வாய மூடிட்டா. ஏதாவது சொல்லுவேன் நினச்சிருப்பான். நான் எதுவும் சொல்கிறேன், என்ன அப்செட் ஆகிட்டானோ? அகில் லைனில் இருக்கியா அகில்? இருக்கேம்மா, சொல்லு. என்ன அகில் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வாய்ஸே அப்படிதான். அழகுடா தங்க பிள்ளை. என் பிள்ளைய ரொம்ப தவிக்க வைக்க வேண்டாம், கேட்டுருவோம். என்ன மகாராணிலாம் டேக் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது? அப்படிவா வலிக்கு? ஆமாம், யூஆர் மை பிரின்சஸ். யாருக்கு, உங்களுக்கா? இல்லை, நம்ம தாத்தாவுக்கு. ஆமாம், நம்ம தாத்தாவுக்கு நான் பிரின்சஸ் தானே. தெரிஞ்சு பேசுகிறாளா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியலையே, பட் க்யூட்டாக இருக்கு. சரி ஓகே, என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? பார்த்தேனே. நான் வச்சிருந்த ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீ உன்னோட ஸ்டேட்டஸில் வச்சுருந்த. அதை மட்டும் தான் பார்த்தீங்களா? நான் டேக் பண்ணதை பார்க்கல. ஏதோ ஹார்ட், அப்புறம் அந்த கை ஹோல்ட் பண்ணுற மாதிரியான அந்த எமோஜியும் வச்சுருந்தேன். பார்த்துட்டு தான் பேசாமல் இருக்கானா? நான் டேரெக்டாக லவ் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் வெறும் ஹார்ட் மட்டும் வச்சேன். ஏதாவது எழுதுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ ஏன் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும். அது வரைக்கும் என்னோட காதலை இப்படி தான் லைட்டாக வெளிப்படுத்துவேன், மொத்தமாக இல்லை.
என்னடி லைன்ல இருக்கியா? இருக்கேன்டா. நல்ல வேளை நான் கூட தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். மேபி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். அதான் நேத்து பார்த்தனே பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்ட. ஆமா அகில், மலர் வேற நம்ம 2 பேர் தூங்கினதை போட்டோ எடுத்து வச்சிருந்தா, அவகிட்ட இருந்து காலையில வாங்கினேன். என்னது போட்டோ எடுத்திருந்தாளா? எங்க எனக்கு சென்ட் பண்ணு. பண்றேன், வெயிட் பண்ணு. ஏ ஆமா, எவ்வளோ அழகா எடுத்திருக்கா. நல்லா இருக்குல்ல? எவ்வளோ அழகா 2 பேர் தூங்கியிருக்கோம். கியூட்டா இருக்கு. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காத கண்மணியே. என்ன அகில், பார்த்தாச்சா? பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருக்கீங்களா? பார்த்தாச்சு. கியூட்டா இருந்ததுல அந்த பிக்கு? பிக்கு கியூட்டா தான் இருந்தது. அதை விட நீ தூங்கும் போது இன்னும் கியூட்டா இருந்த. சும்மா என்னத்த கலாய்க்கணும்னு கலாய்க்காதீங்க. ஏய் ப்ராமிஸ் ஆடி, உண்மையிலே. ஆமா உண்மையிலே. சரி ஓகே, நாளைக்கு வந்துருங்க மறந்துடாம. இப்படி மறப்பேன் பாரு. ஷார்ப்பா 9:30க்குலாம் வீட்டில் இருக்கேன். அப்போ ஓகே. ஓகே, வேற என்ன? வேற என்ன நீயே சொல்லு. நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நிறைய இருக்கு சொல்றதுக்கு, பட் திஸ் இஸ் நாட் ரைட் டைம். நேரம் வரும்போது நானே சொல்றேன். என்னடிமா? நத்திங். ஓகே, உனக்கு புதுசா ஒரு நேம் வச்சிருக்கேன் தெரியுமா? நேமா? நிக் நேமா? அப்படியே வச்சுக்கலாம். என்ன நேம்? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லணுமா? ஆமா சொல்லுங்க. JI JI LL LL U மீ. எஸ் ஜில்லு. என்ன மேடம் சைலண்ட் ஆயிட்டீங்க? நேம் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, பட் இந்த நேம் ஜில்லுன்னு ஒரு கதையில சூர்யா ஜோதிகாவை கூப்பிடுவாரு, அந்த ஜில்லுவா? ஏடி கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு பாரு. ஆனா நான் அப்படி சொல்லுவேனா? இல்லையே மித்ரா, இது ஜோதிகாவை கூப்பிட்ட அந்த ஜில்லு இல்ல. இது என் நாய்க்குட்டிக்கு அந்த பேர் வச்சிருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அதனாலதான் உன்னையும் ஜில்லுன்னு கூப்பிட்டேன். நாய்க்குட்டிக்கா? ஆமா, என்னோட நாய்க்குட்டி ஜில்லு. டே ஏதாவது வாயில நல்லா வந்துட போதும். ஐயோ திட்டு ஆரம்பிச்சுட்டா. போன வை. சரி கூப்பிடா. சும்மா தான் சொன்னேன். எனக்கு ஜில்லுன்னு கூப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கூப்பிட்டேன். மறுபடியும் நாய்க்குட்டிக்கெல்லாம் ஒன்றும் பேர் வைக்கல, சும்மா சொன்னேன்டி. இங்க பாரு அகில், பெரிய தப்பு சொல்லிட்டேன். நாய்க்குட்டி ஜில்லுன்னு கூப்பிட்டு வரான், மூஞ்ச பாரு. பாரு. சரி ஓகே பக்கி, போய் தூங்கு. ஏன்னா நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, நானும் இங்கேருந்து அங்கே வரணும். அதனால நான் போயிட்டு தூங்குறேன், நீயும் தூங்க, உனக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. எனக்கு வைக்கவே மனசு இல்லை, நீ பேசிட்டே இருக்கலாம். எனக்கும் ஆசை தான் பேசிட்டே இருக்கணும்னு, பட் வச்சு தானே ஆகணும். சரி ஓகேடா, நீ போய் தூங்க, நானும் தூங்குறேன். ஓகேடாமா. ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மரமம் சேர்க்க. எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே. ஒரு பாதி என்றும் நான் ஒரு பாதி. காதல் ஜோதி பெண்ணழ